வணக்கம். குரோதி வருட நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இம்மாதம் சித்திரை மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் 2ஆம் வீடான தனஸ்தானம், சுகஸ்தானம், குடும்பஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வாக்கில் தேர்ச்சி, படிப்பு விஷயத்தில் இருக்கிறவங்க படிக்கலாம். அதனால் படிப்பில் தேர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய லக்னாதிபதி. அதே மாதிரி 2ஆம் வீட்டுக்குரியவன் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இப்போது சுகங்கள் கொஞ்சம் விரயம் அப்படின்னு சொல்கிறது கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மருத்துவ செலவு அப்படின்னு சொல்கிறது இந்த சித்திரை மாதத்தில் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. 3ஆம் வீடான சுக்கிரன் உங்களுக்கு லக்னத்தில் இருப்பதால் முயற்சி வெற்றியை கொடுக்கும். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதனால் விடாமுயற்சி கொடுங்க, வெற்றியை கொடுக்கும். 6ஆம் வீடான நோய் நொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டில் வந்திருப்பதால் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறது அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இந்த இடம் 6ஆம் இடம். 7ஆம் வீடான திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது மே மாதத்திலேருந்து கைகூடும். அதனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது இதுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்போ கேது அந்த இடத்துல இருக்கார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். 8ஆம் வீடான சுக்கிரன் லக்னத்தில் இருப்பதால் இப்போது கெட்ட பேர், வீண் பலிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு சண்டை இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்தந்த வயசுக்கேற்ப கொஞ்சம் மாற்றி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து வம்பு சண்டைகள்லாம் போகாமல் அவங்க வேலை உண்டு அவங்கன்னு இருந்துக்கிட்டால் நல்லது. அதனால் உத்தியோகஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போது. அதனால் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்கிறதே கொடுக்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 9ஆம் வீடான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடியவன் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பதவிகள் கிட்டும். ஆனால் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா பதவிகள் அப்படின்னு சொல்கிறது தேவையில்லாத இடத்துல ஏதாச்சும் மாற்றி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 12ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருப்பதால் இது 2 பேரும் 12ஆம் வீடு விரயத்தை கொடுக்குறார். அதனால் தூக்கம் கெடும், சுகம் கெடும், சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நேரம் சித்திர மாதம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கி வரும்போது, சுற்றி வரும்போதும் வியாழக்கிழமை தோறும் சுற்றி வாங்க, அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தீபம் போட்டு ஏற்றிக்கோங்க. 2 தீபம் போடுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.